வெல்கம் டு ஹென்னா ஃபின்ஸ் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். இன்றைக்கி டே 1. ஸோ இந்த டேயில் ஃபஸ்ட்டு நம்ம கோன் போடுறதுக்கு முன்னாடி இல்லை மிக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி கொஞ்சம் ஐடியா எடுத்துக்கலாம். அதாவது இந்த கோர்ஸ் பற்றி ஒரு நாலேஜ்ன்றது உங்களுக்கு இருக்கணும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பற்றி ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் ஃபுல்லாகவே தியரி தான். ஸோ இதில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவர் பண்ணுறோன்றதை பார்க்கலாமா? ஓகே, ஹென்னா பவுடர் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஹென்னா பவுடரில் வச்சு தான் நம்ம ஹென்னா கோனே மேக் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த கோன் எப்படி மேக் பண்ணுற ப்ராசஸை நான் நெக்ஸ்ட் கிளாஸஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஹென்னா பவுடர் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆர்கானிக் கோனை தான் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கிளைண்ட்ஸ் எல்லாருமே ஆர்கானிக் கோன் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஹென்னா பவுடருன்றது நம்மளுக்கு டைரெக்டாகவே கிடைச்சிடாது. அது ஒரு பிளான்ட்லேருந்து தான் கிடைக்குது. லைக் நம்மளுக்கு எப்படி இப்போது மருதாணின்றது நம்ம எப்படி கையில் வைக்கிறதுக்கு முன்னாடி அது அந்த செடியிலேருந்து எடுத்து பண்ணுறோமோ அது மாதிரி தான் ஹென்னா பவுடரும். அதுவும் ஹென்னா பிளான்ட்டுன்ற ஒரு செடியிலேருந்து தான் நம்மளுக்கு எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அது கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த ஹென்னா பிளான்ட்டோட ஒரு பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாசோனியா இன்னரின்ஸ். அதாவது லாசோனியா இன்னர்மிஸ். ஓகே, நான் எழுதுறத அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணியிருக்கேன், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கிளாஸை தரவாக லிசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, பிடிஎஃப்பு கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லாசோனியா இன்னர்மிஸ் இந்த பிளான்ட்டில் லாசோன் அப்படின்ற ஒரு கண்டென்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த லாசோன் கண்டென்ட் தான் மெகந்தியில் வர நம்மளுக்கு அந்த ஸ்டெயினுக்கு ஒரு ரீசனபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பிளான்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம மெகந்திக்கு இந்த பிளான்ட் ஸ்டெயின் கொடுக்குறனால, இந்த கண்டென்ட் இருக்கிறனால நம்ம அந்த பிளான்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நம்மளுக்கு டைரெக்டாகவும் கிடச்சிடாது. இதுக்கு நிறைய ஃபில்டரிங் ப்ராசஸ்ன்றது இருக்குது. ஓகே, ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன விதமான டைப்ஸ் ஆஃப் ஹென்னா பவுடர் நம்மளுக்கு அவங்க மேக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஸோ எங்கெங்கே இருக்குது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம இந்தியா ஹென்னா பவுடரை பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் ராஜஸ்தானில் இருக்குது. ஓகே, நம்ம ஹென்னா பவுடர் இந்தியாவில் ராஜஸ்தானில் கிடைக்குது அண்ட் பாகிஸ்தான்லேயும் கிடைக்குது. பட் நம்ம இந்தியாவில் கிடைக்கிற ஹென்னா பவுடர் தான் நம்ம சைடு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது 2 டைப்ஸ் ஆஃப் ஹென்னா பவுடர்ன்றது நம்மளுக்கு இருக்குது. இன்னொன்று ஹேர் ஹென்னா அண்ட் பிஏக்யூ. பிஏக்யூன்றது பாடி ஆர்ட் குவாலிட்டி. நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நீங்கள் ஒருத்தர் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஹேர் ஹென்னா அண்ட் பாடி ஆர்ட் குவாலிட்டி. ஓகே, இப்போ நம்ம இந்த ஹேர் ஹென்னா இந்த பிஏக்யூ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹேர் ஹென்னா பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஹென்னா பவுடர். பிஏக்யூ நம்ம ப்ரொஃபஷ்னல் நம்ம மெஹந்தி கோனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பவுடர். ஓகே, ஸோ இந்த பிஏக்யூலேயும் 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அது ஸ்டிங்கிஃபைன்னு சொல்லுவோம், ஸ்டிங்கிஃபை குவாலிட்டி. அனதர் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா க்ரீமி குவாலிட்டி. நம்மளுடைய கோனில் நம்ம ஸ்டிங்கிஃபையான ஒரு பவுடர் வர மாதிரியான இருக்கிற பவுடரை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கோனுன்றதை போட முடியும். நம்ம அப்போ நம்மளுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அண்டு கொடுக்குற ரிசல்ட்டும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, க்ரீமின்றது நல்லா நம்மளுக்கு க்ரீமியாக தண்ணியாக அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கன்சிஸ்டன்சி. பட் ஆனால் அந்த ஸ்டிங்கிஃபைன்றது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில்கியாக இருக்கும் அண்ட் எலாஸ்டிக்காக இருக்கும். ஓகே, ஸோ அதனால ஸ்ட்ரிங்கிஃபை தான் நம்ம சூஸ் பண்ணணும். நீங்கள் ஹென்னா வாங்குகிறப்போ இந்த ஸ்ட்ரிங்கிஃபை இருக்கிற குவாலிட்டியான ஒரு பவுடரை தான் நம்ம வாங்கணும். ஓகே,
ஓகே, நம்ம பாகிஸ்தானில் இருக்கிறது வந்து ஜமீலான்ற பிளேஸில் வந்து இன்னொரு விதமான ஹென்னா பவுடர் வந்து மேக் பண்ணுறாங்க. ஆனால் அது நமக்கு தேவை கிடையாது. இப்போதைக்கு நம்ம நோட் பண்ண வேண்டியது ராஜஸ்தானில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஃபேமஸான ஒரு பிளேஸ். அங்கே வந்து பல்காக வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. தென் நம்ம சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பிஏக்யூ குவாலிட்டி இருக்கிற ஸ்டிங்கிஃபையாக இருக்கணும். அந்த பவுடர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்டிங்கிஃபை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, இது வந்து ஒரு ஷைனிங் அப்பியரன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஒரு ஸ்மூத்தான ரிசல்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கோன் போடுறப்பவே நம்மளுக்கும் ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுவே க்ரீமியாக இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் ரொம்ப டைனியாக இருக்கிற கிரானுவல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்சரே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட்டாக நம்ம ஸ்டிங்கிஃபை குவாலிட்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். ஓகே, தென் ஃபில்டர் ப்ராசஸ். ஸோ இந்த ஃபில்டரிங் ப்ராசஸில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் கிடைக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு லீவ்ஸாக தான் கிடைக்குது. ஓகே, லீவ்ஸை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு அதை கிரைண்ட் பண்ணுவாங்க. இந்த கிரைண்டுன்றது பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிரைண்ட் 2 கிரைண்ட் இல்லை, நிறைய டைம் வந்து கிரைண்ட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, இந்த ஃபில்டர் பண்ண ப்ராசஸில் தான் நமக்கு வந்து நம்ம பண்ணுற அந்த கோனுடைய பவுடர்ன்றது கிடைக்கும். அதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது 3 ஷிஃப்டர்னு வரும். 3 ஷிஃப்டட் ஃபில்டர் பவுடர் தான் நம்ம வந்து கடையில் சூஸ் பண்ணி வாங்கணும். அதில் மட்டும்தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளால் கோனுன்றதை பண்ண முடியும். ஓகே, நிறைய மார்க்கெட்டிங் பிளேசஸ்லலாம் பார்த்துட்டிங்கன்னா ஹென்னா பவுடர்ஸோட நேம் வந்து ரேட்டிங் அதிகமாக இருக்கும். அண்டு அதுக்கு நேம் கூட வச்சுருப்பாங்க. ஹென்னா பவுடர், லக்ஸுரி ஹென்னா பவுடர், லக்ஸுரி ஹென்னா பவுடர், பட்ஜெட் ஹென்னா பவுடர், ப்ரீமியம் ஹென்னா பவுடர், அந்த மாதிரி நிறையா வந்து நேம் வச்சு சொல்லுவாங்க. ப்ரீமியம் குவாலிட்டி, சுப்ரீம் குவாலிட்டி, இந்த மாதிரியான நேமில் வச்சு வந்து மார்க்கெட்டிங்கிறது நடக்குது ஹென்னா பவுடரில். நம்ம சூஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஷிஃப்டராக இருக்கணும், அண்ட் ஸ்டிங்கிஃபையாக இருக்கணும், பிஏக்யூவாக இருக்கணும். இதை பார்த்து தான் நம்ம வந்து வாங்கணும். ஓகே, இப்போ வந்து ஸ்டோரேஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வாங்குகிற ஹென்னா பவுடரை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பவுடர், இந்த பேக்கெட் இருக்கு இல்லையா, இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கண்டெய்னரில் கூட போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து எந்த ஒரு ஏரும் ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கிற மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு பெட்டர். அப்புறம் சன்லைட்லேருந்து கொஞ்சம் ப்ரொடெக்டடாக வச்சுக்கணும். இது நம்ம நார்மலாக வச்சுக்கிட்டோன்னா 1 to 2 இயர்ஸ் வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ணிக்க வச்சுக்க முடியும். ஓகே, ஓகே, ஹென்னாலே வந்து நம்மளுக்கு நிறைய வந்து கிரேட் கொடுத்துருப்பாங்க. அந்த பவுடர் நம்ம வாங்குறப்பவே ஒரு சில இதில் இருக்கும். ஸோ நம்ம வந்து அரோமா தெரப்பி கிரேட் அப்படின்றது தான் வாங்கணும். இதில் மட்டும்தான் அந்த ஃப்ராக்ரன்ஸ்ன்றது இருக்குது. ஓகே, நம்மளுக்கு கையில் போடுறப்போ அந்த ஃப்ராக்ரன்ஸ் வேணும்னா இதை தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ மற்றபடி இந்த கான்சன்ட்ரேட்டட், ஃபுட் எடிபிள், தெரப்பட்டிக் அண்ட் காஸ்மெட்டிக், சிந்தட்டிக், ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இது ஒன்று மட்டும்தான் அரோமா தெரப்பி கிரேட். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வெளியில் ஒரு கமர்ஷியல் கோனுன்றதை வாங்குகிறோம். அண்ட் நம்ம நார்மலாக ஆர்கானிக்காக வந்து ஒரு கோன் வந்து மேக் பண்ணுறோம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதனால் நம்ம கோன் மேக் பண்ணணும், கமர்ஷியல் வந்து வாங்கக்கூடாது, ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்கன்னா ஏன் இதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹோலோ பவுடர் அப்படின்றத கமர்ஷியல் கோனில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்மளுடைய ஆர்கானிக் கோனுன்றது பியூராக ஹென்னா பவுடர் மட்டும்தான். ஸோ இது ஹென்னா பவுடர் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து கெமிக்கல் கிடையாது இல்லையா. நார்மலாக நேச்சுரலாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. இது வந்து கெமிக்கல் இதில் பண்ணி தயாரிக்கிற ஒரு பவுடர். ஓகே, அண்ட் தென் இங்கே வந்து கெமிக்கல் பேஸ்டான ஒரு ரெட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ஹியர் நம்ம எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். அது என்னென்ன எசென்ஷியல் ஆயில்னு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஓகே, இங்கே வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து டார்க் வந்துடுது. இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு
டார்க் ஸ்டெயின் கிடைக்குது. நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்மளுக்கு கிராஜுவலாக வந்து ஸ்ட்ரெயினிங் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஓகே, கிராஜுவலாக அந்த ஸ்ட்ரெயினிங் ப்ராசஸ் இருக்குது. இது வந்து சேஃப் கிடையாது, அன்சேஃப். ஏன்னா எல்லாரோட கைக்கும் கெமிக்கல் கோன் வந்து செட் ஆகாது, அதனால இது அன்சேஃப். ஆனால் இது வந்து சேஃப். இது நம்ம பியூராக பண்ணுற ஹென்னா பவுடர்லேருந்து தயாரிக்கிற ஒரு கோன். ஓகே, எசென்ஷியல் ஆயில்ஸோட டைப்ஸ் பார்க்கலாம். எசென்ஷியல் ஆயில் பார்த்துட்டிங்கன்னா மெயினாக நமக்கு யூக்கலிப்டஸ் ஆயில் தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிற ஆயில். அதர் தென் உங்களுக்கு வந்து டீ ஆயில் யூஸ் பண்ணலாம், டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணலாம், லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து. ஆனால் மோஸ்ட்டாக எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது யூக்கலிப்டஸ் ஆயில். இதில் வர அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும், இது வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு ஆயில். ஓகே, அண்ட் தென் இந்த நம்ம ஏன் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம்? நம்ம நார்மலாக அந்த கேரியர் ஆயில்னு ஒன்று சொல்லுவாங்க. கேரியர் ஆயில் அப்படின்னா என்னென்னா, நம்ம நார்மலாக இருக்கும் இல்லையா, கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அந்த மாதிரியான ஆயிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப திக்காக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ஆயிலோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ தின்னாக இருக்கிறதா நம்மளுக்கு கோன் மேக் பண்ணுறப்போ அந்த ஸ்டெயின்றதை கரெக்டாக கொடுக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸ்லாம் வந்து இந்த ஆயில் கிட்ட தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ரேதர் தென் கேரியர் ஆயிலை விட. ஓகே, இப்போது நம்ம இந்த ஹென்னா பவுடர் வாங்கிட்டோம், இந்த மிக்சிங்கும் பண்ணிட்டோம். அந்த மிக்சிங் ப்ராசஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த மிக்சிங்லாம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது, நம்ம பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு? எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். எல்லாம் ஒரு தடவை போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பண்ணி முடிச்சிட்டோன்னா கலர் டெஸ்ட் பண்ணலாம். நம்ம கையிலே போட்டு பார்த்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறத கலர் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த எந்த மாதிரியான கலர் கொடுக்குது அப்படின்றத வச்சு நம்ம கரெக்டான குவான்டிட்டியான பவுடர் இருக்கா இல்லை எல்லாமே இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஸ்மெல் டெஸ்ட்டை வச்சு, அதாவது அது என்ன மாதிரியான ஸ்மெல் இருக்குது, ரொம்ப பழைய பவுடர் அந்த மாதிரியான ஸ்மெல் இருக்குதா இல்லை கரெக்டாக தான் இருக்கா, அது உங்களுக்கு ஓகேவா இருக்கா, எல்லாமே நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு டைம் பண்ணி பார்த்துட்டு தான் நம்மளால் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, தென் ஆயிலை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, ஷேக் பண்ணலாம் நம்ம ஆயிலை. நான் இதை ஷேக் பண்ணுறேன். இப்போ அந்த நுரையெல்லாம் வந்து சீக்கிரமாக மறைஞ்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ஒரு நல்ல ஆயில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு தான் நம்ம கிளைண்ட்கிட்டே நம்ம வந்து ப்ராசஸ்ன்றதை பண்ணணும். இப்போ கோன் பண்ணிட்டோம். கோன் பண்ணதில் வர ஸ்டெயின் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெயின் எந்த அளவுக்கு இருக்குது அதை பார்த்து நம்மளால் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெயின் வச்சு எவ்வளோ டியூரேஷன், ஒரு 3 days இருக்குதா, கரெக்டாக மெயினாக கண்டிப்பாக 3 days இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அந்த கோன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். ஓகே, தென் பீல் டெஸ்ட்டு. நம்ம அந்த பீல் எடுக்கிறப்போ அந்த பீல் வந்து எந்த அளவுக்கு ஃபேட் ஆகிருக்கு, அந்த ஃபேடிங் டைம் எவ்வளோ நேரம் ஆகுது, லைக் அவர் பிரிக்கிறப்போ எவ்வளோ நேரம் அது டைம் எடுத்துக்குது, அதை பேஸ் பண்ணியும் நம்ம அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃப்ரீசர் டெஸ்ட் இருக்குது. நம்ம கோன் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சு நம்ம எப்போ அதை யூஸ் பண்ணி அகைன் அந்த ஸ்டெயின் கொடுக்குதான்னு பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம டெஸ்டிங் பண்ணி நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணோன்னா ஒரு பெட்டராக இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு ப்ரைடுக்கோ இல்லை யாருக்கோ போட போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் கோனை தான் மேக் பண்ணணும். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா அது அந்த டைமில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு வேணால் அந்த மாதிரி பண்ணலாம். நானும் அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் ஆனால் நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் கோனை தான் நீங்கள் மேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் 1 day பிஃபோர். ஓகே, நம்ம மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஃபேக் ஆயில்ன்றது நிறையா இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது பிரைடல் ஆயில், மெகந்தி ஆயில், ஹென்னா ஆயில், டைமண்ட், கோல்டு, ரெட்டு, ட்ரீ. ஸோ இந்த மாதிரியான ஆயில் எல்லாமே ஃபேக் தான். நம்மளுக்கு இருக்கிறது இந்த யூக்கலிப்டஸ் ஆயில், டீ ட்ரீ ஆயில், லாவெண்டர் ஆயில். இது 3 தான் நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டும். அதில் எனக்கு தெரிஞ்சு யூக்கலிப்டஸ் பெஸ்ட். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
அண்ட் இந்த ஆயில் எசென்ஷியல் ஆயில் சொன்னேன் இல்லையா, இதை வந்து நம்ம நார்மலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆம்பர் கிளாஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்து பெட்டர். இதோடைய வீரியம் வந்து குறையாமல் இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் இந்த ஆயில் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலில் வந்து போட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் எசென்ஷியல் ஆயிலை வந்து நம்ம மிக்சராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது யூக்கலிப்டஸ் ப்ளஸ் டீ ட்ரீ கலந்த ஒரு காம்பினேஷனில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது இது ஒரு பிளெண்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிளெண்ட் ஆயில்ன்றது என்ன? 2 or more ஆயிலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் பிளெண்ட் ஆயில். ஸோ யூக்கலிப்டஸ் ப்ளஸ் டீ ட்ரீ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பிளெண்ட் ஆயில் நம்ம மேக் பண்ணலாம். அண்ட் யூக்கலிப்டஸ், லாவெண்டர் ஆயில், டீ ட்ரீ ஆயில். ஓகே, இது என்ன மாதிரியான கன்சிஸ்டன்சியில் எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக அப்புறம் சொல்கிறேன். இந்த ப்ராசஸ் பண்ணுறப்போ சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ட்ரை ஆகாமல் ரொம்ப நேரம் வந்து வச்சுக்கிறதுக்கு இந்த சுகர் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு இந்த சுகர்ன்றது அந்த பேஸ்ட் கண்டென்ட்டில் வந்து கொடுக்குது. ஸோ அதனால தான் இந்த சுகரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த சுகர் வந்து நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிறிஸ்டல் சுகர் தான் யூஸ் பண்ணணும். அந்த ஒயிட் சுகர் சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த ப்ரௌன் சுகரோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து லெமன் ஆட் பண்ணுவாங்க. லெமன் வந்து ஆட் பண்ண ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. நார்மல் கோனில் பார்த்துட்டிங்கன்னா 3 to 4 days அந்த ஸ்டெயின்ன்றது போயிடும். ஆனால் நம்ம லெமன் ஆட் பண்ணோன்னா 5 to 7 days நம்மளுடைய ஹேண்டில் அந்த ஸ்டெயின்ன்றதே இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இது வந்து நிறைய பேருக்கு இரிட்டேஷனை கொடுக்கும். இதோட சேர்ந்து எசென்ஷியல் ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணுறனால நிறைய பேருக்கு ஒரு இரிட்டேஷன்றது கொடுக்கும். ஸோ நம்ம கிளைண்ட் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ நம்மளுக்கு இந்த லெமன் ஆட் பண்ணுறது எக்ஸ்ட்ரா செலவு தானே தவிர நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம காஸ்ட்லியாலாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே நம்ம யூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியான கோனை நம்மளால் மேக் பண்ண முடியும். ஓகே. அண்ட் அடிஷ்னல் இன்க்ரீடியன்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அடிஷ்னல் இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு ஓகே இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் 3 திங்ஸ் தான் யூஸ் பண்ண போடும். ஹென்னா பவுடர், யூக்கலிப்டஸ் ஆயில் ப்ளஸ் சுகர், இது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இது கூட நம்ம வாட்டரும் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான் நம்மளுடைய ப்ராசஸ்ஸே. ஓகே. அந்த ப்ராசஸில் மட்டும்தான் இருக்குதே தவிர நம்ம எவ்வளோ திங்ஸ்லாம் ஆட் பண்ணுறோன்றது கிடையாது. நிறைய பேர் இந்த காஃபி பவுடர் ஆட் பண்ணுவாங்க, டீ பவுடர் ஆட் பண்ணுவாங்க, ஹாட் வாட்டர்ன்றதை மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. இது மட்டும் போதும். ஓகே. இந்த ப்ராசஸ் ஆஃப் டை ரிலீஸ், இந்த டை ரிலீஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக கோனை பண்ண உடனே நம்மளால் போட முடியாது. அந்த ஸ்டெயின்லாம் வந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு பதம்ன்றது வரணும். அந்த கன்சிஸ்டன்சிக்காக தான் நம்ம வந்து 1 day வந்து அதை வெயிட் பண்ண வைக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், ஒரு கோன் வந்து மிக்ஸ் பண்ணுறோன்னா 1 day வந்து அதை டை ரிலீஸ்க்கு விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த நாளில் வேறு இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் என்னென்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே. 48 hours நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் அது நம்ம பண்ணக்கூடாது. இதுதான் குட். இது வந்து ஓகே. எக்ஸப்ஷனலுக்கு 36 hours வந்து நம்ம டை ரிலீஸ் வைக்கிறது ஓகே. பட் மோஸ்ட்டாக நம்ம 24 hours தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஓகே. டைப்ஸ் ஆஃப் கோன் வந்து நம்ம இங்கே மேக் பண்ணலாம். நார்மலாக ப்ரைடல் கோனுக்கு வேறு விதமான கன்சிஸ்டன்சியில் நம்ம பண்ணணும். அதாவது இங்கே ப்ரைடல் கோனில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம 50% வந்து யூக்கலிப்டஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் தென் 50% வந்து டீ ட்ரீ ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம். 50% இது ஏன்னா ப்ரைடல் கோனுக்கு வந்து நம்ம பிளெண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா. அவ்வளோதான். நம்ம நார்மலாக யூக்கலிப்டஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக யூக்கலிப்டஸ் ப்ளஸ் டீ ட்ரீ ஆயில் ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். ஆனால் 50% ஓகே. பட் நார்மல் கோனுக்கு வந்து அது தேவை கிடையாது. நார்மலாக பண்ண போகிற ஒரு கோனுக்கு வந்து நம்மளுக்கு யூக்கலிப்டஸே பெஸ்ட்டு. இதுவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆயில் தேவை கிடையாது. ஓகே.
ப்ரைடல் கோனுக்கு பிளெண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், நார்மல் கோனுக்கு யூக்கலிப்டஸ் யூஸ் பண்ணுறோம். அண்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எந்த ஆயிலுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போது கோன் ஸ்டோரேஜ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கோன் ஸ்டோரேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கோன் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரீசரில் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளால் 3 to 6 month வரைக்கும் அதை வந்து கெட்டு போகாமல் இருக்க வைக்க முடியும். இதுவே நம்ம ரூமில் வைக்கிறோம் அப்படின்னா 2 to 3 daysலேயே அதை நம்ம யூஸ் பண்ணிடணும். இல்லைனா அதோடைய ஸ்டெயினோ இல்லை வேறு விதமான ஒரு குவாலிட்டியோ அதுலேருந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, கோன் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராக்டிஸ் கோனுடைய ப்ரைஸ் வந்து நீங்கள் நார்மலாக 15 to 18 rupeesக்கு கொடுக்கலாம். அதோடைய வெயிட் வந்து 20 grams இருக்கணும். ஓகே, இதுவே ப்ரைடல் கோன் அப்படின்னா நீங்கள் வந்து 30 to 45 rupees இந்த ரேஞ்சுக்குள்ளே விற்கலாம். இது வந்து 25 grams இருக்கணும். அந்த கோனுடைய கிராம் வந்து 20 இருக்கணும், இது 25 இருக்கணும். இதோட ரேட்டு 15 to 18 rupees இருக்கணும். அதில் நம்ம ப்ராக்டிஸ் விற்கிற கோன். ஓகே, வே ப்ரைடலுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க, கோன் கொடுக்குறீங்க அப்படின்னா 30 to 45 rupees கோன். ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம பேசிக்காக தியரி கிளாஸஸில் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது, இந்த கோனை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அண்ட் அந்த கோன் வந்து நம்ம மிக்ஸாலஜி எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, அது வரைக்கும் இந்த கிளாஸில் நடந்தது எல்லாத்தையும் ஒரு தடவை அகெயின் வீடியோவை பாருங்கள் அண்ட் நோட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் PDF ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த PDFையும் ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.